இணைந்திருக்கிறார், அவரிடம் கேட்கலாம். திரு சீமான் அவர்களே, இப்போ இந்த சந்திப்பின் போது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முன்னேற்றம் இன்று ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் கருதுகிறீர்களா? இல்ல இல்ல, நான் அப்படி முன்னேற்றம் ஏற்பட்டதா கருதல. அது ஏற்படாது என்பதும் முன்கூட்டியே எனக்கு தெரியும். இப்ப இதுல இந்தியா பொறுத்த வரைக்கும் ஐநா இந்த மனித உரிமை ஆணையம் கொண்டு வர அந்த விசாரணையில இலங்கையை காப்பாற்றுறதுக்கு தான் அனைத்து முயற்சிகளையும் செய்யும். இப்ப நம்ம பலமுறை நாம சொல்றோம், இங்க பல கோடி மக்கள் வாழ்றோம், எங்கள் உணர்வுக்கு மதிப்பளித்து இந்தியா தான் இந்த பன்னாட்டு விசாரணை முதல்ல கோரணும், நீங்க தயவு செய்து அதை முன்வைங்கன்னு சொல்றோம். ஆனா இதுவரை அது எந்த பதிலும் சொல்லல. இப்ப ரணில் சந்திக்க வந்திருக்கிறதே இந்த எப்பப்பெல்லாம் நீங்க பாருங்க, கடந்த காலங்கள்ல இருந்து ஒரு கூட நீங்க நினைவூட்டி பாருங்க, எப்பப்பெல்லாம் இந்த ஐநா பெருமன்றத்துல இந்த விசாரணை வருதோ அப்பப்பெல்லாம் இலங்கையில இருக்கிற மதிப்புமிக்க தலைவர்கள் இந்திய தலைவர்களை சந்திப்பதும், இங்க இருக்கிறவர்கள் அங்க போய் சந்திப்பதும் தொடர்ச்சியா நடக்குது. இப்ப இந்த தருணத்துல இப்ப நேரத்துல இருந்து இது தொடங்குது இந்த கூட்டத்தொடர். இன்னைக்கு ரணில் சந்திக்கிறாரு. இதுல ஒன்று நீங்க கவனிக்கணும், மீனவர் சிக்கலை பற்றி இவங்க பெரிதா பேசி எந்த முடிவு எடுத்த மாதிரி தெரியல. ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமரா பதவி இருக்கும் போது சிறப்பு அழைப்பாளர் ராஜபக்சே வரும்போது ஒரு 6 மீனவர்களை விடுறாங்க. அப்புறம் திருப்பி சிறிசேனா வரும்போது ஒரு 6 மீனவர்களை, சிறைபிடிச்சிருந்த மீனவர்களை விடுறாங்க. இப்ப 16 மீனவரை ரணில் இங்க வரும்போது மீனவர்களை விடுதலை செய்யறாங்க. அப்ப என்ன நமக்கு தோணுதுன்னா, இந்த நாட்டின் குடிமக்களை, குறிப்பாக தமிழின மக்களை பிணை கைதிகளா பிடிச்சு வச்சுக்கிட்டு இந்திய பெருநாட்டை மிரட்டுதா இலங்கை இப்படின்னு தான் நம்ம பார்க்க வருது. இந்த நாட்டுகிட்ட இருந்து ஆயுதம் வாங்கிக்கிறது, போர்க்கப்பல் வாங்கிக்கிறது, பயிற்சியை எடுத்துக்கிறது, பணத்தை வாங்கிக்கிறது, எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு இந்த நாட்டு குடிமக்களையே பிடிச்சு வச்சுக்கிட்டு பிணை கைதிகளா அவ்வப்போது ஏதாவது நாங்க தேவைன்னா விடுவோம். ஆனா இப்ப அப்படின்னா நம்ம எப்படி நினைக்க தோணுது, நல்லிணக்க அடிப்படையில் விடுதலை செய்யறோங்கிறாங்க. அப்ப எந்த இணக்க அடிப்படையில் கைது செய்தீங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் இருக்க மாட்டேங்குது. இல்ல, இப்ப இந்திய வெளியுறவு அமைச்சகத்தை பொறுத்தவரை 2 தினங்களுக்கு முன்பு புதிய தலைமுறையின் சார்பில் தொடர்பு கொண்டு கேட்டபோது ஜெனீவாவில் இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை உடனடியாக தெரிவிக்க முடியாது, அங்கு என்ன நிகழ்வு நடக்கப் போகிறது என்பதை பார்த்து அதை கவனித்த பிறகுதான் இந்தியா தனது நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று இந்தியா தரப்பில் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் எப்படிப்பட்ட நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும், அதில் தமிழக அரசு மத்திய அரசுக்கு என்ன மாதிரியான அழுத்தத்தை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? இல்ல இப்ப நீங்க சொன்னதுக்கு ஒண்ணு சொல்லிடுறேன். இந்தியா மற்ற நாடுகளின் நகர்வை பார்த்து தான் என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் நாங்க முடிவை அறிவிக்க முடியும்னா, இலங்கையில் நடந்தது உள்நாட்டு போர். இப்ப நீங்க ஏன் தலையிட்டீங்க? நீங்க ஏன் அந்த ராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுத்தீங்க? உங்க ராணுவ வீரர்களை அனுப்புனீங்க, அவங்களுக்கு ஆயுதங்களை கொடுத்தீங்க, போர்க்கப்பல்களை கொடுத்தீங்க. நீங்க அடிக்கடி போய் இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்போது இருக்கிற ஐயா குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி ஏன் போய் சந்து பேசிட்டு வந்தார்? அப்ப அங்க இருக்கிற ஒவ்வொரு நகர்வே நாங்க இங்க இருக்கிறவங்க சொல்லி கொண்டிருந்தோம்னு அங்க இருக்கிற தலைவர்கள் ஏன் சொன்னாங்க? இந்தியா விரும்பிய போரையே நாங்க நடத்தணும்னு கோத்தபாயும் ராஜபக்சே சொன்னாங்க. அப்ப மட்டும் ஏன் நீங்க தலையிட்டீங்க? எல்லா உலக நாடுகளின் நகர்வையும் முடிவையும் பார்த்து தான் நீங்க ஒவ்வொன்றும் முடிவு எடுக்கிறீங்களா? இந்தியாவுக்கு என்று தனித்த நிலைப்பாடோ ஒரு முடிவோ இல்லையா? அப்ப எல்லாரும் என்ன இந்தியா ஒவ்வொரு முடிவையும் இப்படித்தான் எடுக்குமான்னு நான் கேட்கிறேன். ஒவ்வொன்றையும் இப்படித்தான் எடுக்குமா? இப்ப தமிழக அரசு என்ன நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும்? தமிழ்நாடு அரசு ஏற்கனவே ஒரு வலிமையான தீர்மானத்தை முன்மொழிஞ்சிருக்கு. இலங்கையில் நடந்தது ஒரு இனப்படுகொலை, அதுக்கு ஒரு சர்வதேச விசாரணை தேவை என்கிற கருத்தை வலியுறுத்துது. ஆனால் இதுதான் சரியான தருணம், மீண்டும் ஒரு முறை அந்த கருத்தை வலியுறுத்தணும். இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவின் பிரதமர் அம்மையார் ஜெயலலிதா வீட்டுக்கு சாப்பிட்டுட்டு விருந்து உண்டு போறார். அவ்வளவு தூரம் நட்பு இருக்குது, அறிமுகம் இருக்குது, மதிப்பு இருக்குங்கும் போது எடுத்து நேரடியா பேசணும். பேசி நீங்க இந்த நேரத்தில் இலங்கையை விசாரித்துக் கொள்ளலாம்ங்கிற முடிவு மிக மோசமான முடிவு, அதை ஏற்க முடியாது. நீங்க ஒரு பன்னாட்டு விசாரணையை கோருங்க. அமெரிக்கா அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுக்குமானால் உங்களுக்கு இருக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி, நட்பை பயன்படுத்தி, தொடர்பை பயன்படுத்தி நீங்க அமெரிக்காவின் நிலைப்பாட்டையும் மாற்றுங்க என்று பேசணும். அதானே சரியா இருக்கும். தமிழர் நலனுக்காக, ஈழத்தமிழர் உரிமைக்காக போராடுங்கிற சொல்ற அரசு கடந்த காலத்துல போட்ட தீர்மானத்தை உண்மையிலே உணர்ந்து போட்டிருந்தா இப்ப அந்த தீர்மானத்திற்கு உயிர் கொடுக்கிற நன்றி சீமான் அவர்கள். நன்றி.